தவேக தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி போன்ற கூட்டணிகளுக்கு செல்லலாமா செல்லக்கூடாதா என்பதை பற்றி பார்ப்போம். தற்போதைய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தனியாக அவரது தலைமையிலான கூட்டணியில் யாராவது இணைந்தால் சேர்த்து கொள்வதே உத்தமமானது, சரியானதாக இருக்கும் என்பதே எனது கருத்தாகும். ஏனெனில் விஜய் அவர்கள் புதிதாக வந்த அரசியல்வாதி. பழைய அரசியல்வாதிகளின் அந்த சூழ்ச்சி தன்மைகள், நயவஞ்சக தன்மைகள், துரோகங்கள் இவைகளில் சென்று அவர் மாட்டிவிடக்கூடாது. மேலும் மக்களும் புதியதாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். மீண்டும் அதிமுக கூட்டணியிலோ அல்லது என்டிஏ கூட்டணியிலோ போய் இணைந்தாலோ அதில் பிரயோஜனம் இல்லை. மீண்டும் அதே நபர்கள்தான், அதே கட்சிகள் தான் ஆட்சி ஆளும் என்றால் மக்கள் விஜய் அவர்களுக்கு அளிக்கும் ஓட்டும் குறைவதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஆக முடிந்தவரை சரியான கட்டமைப்பை உபயோகித்து அவர்தான் சிஎம் கேண்டிடேட் என்று தற்பொழுது அறிவித்துள்ளார். அதே நிலையிலேயே இருந்து தனிப்பட்ட முறையிலேயே சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற வேட்பாளரை தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட முறையில் அவரது தலைமையின் கீழ் யாரெல்லாம் இணைகிறார்களோ அந்த கூட்டணியில் அமைப்பது தான் உத்தமம். முன்னிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் மாற்றமும் இருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு அரசராக வருவார், முதலமைச்சராக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. இல்லை என்றால் கூட ஒரு கிங்காக வரவில்லை என்றால் கூட ஒரு கிங் மேக்கராக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே தனித்துவமாக அவரது தலைமையிலான கூட்டணியில் யாரிடமும் எந்த கூட்டணியும் இணையாமல் அவரது தலைமையிலான கூட்டணியை, விஜய் அவர்களின் தலைமையிலான கூட்டணியில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு வருகிறார்களோ அதை வைத்து தனித்து களம் காணுவதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. மேலும் பல்வேறு கட்சிகளில் உள்ள நல்லவர்களும் இருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் தவேக விஜய் அவர்களோடு இணைந்து பல்வேறு கட்சிகளின் மாஜிக்கல் எக்ஸு போன்ற அனைவருமே விஜய் அவர்களோடு இணைந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கள். அதுதான் சரியாக இருக்கும். நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம். வளமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.